டியர் சில்ட்ரன் 10th ஸ்டாண்டர்ட் 2 மார்க் ரிவிஷனில் இப்போ 4th சம் பார்க்கலாம். முடிவெளி வரை கூடுதல், அதாவது எஸ் இன்ஃபினிட்டி கேட்குறாங்க. எஸ் இன்ஃபினிட்டிக்கான ஃபார்முலா a/1 - r. இதில் முதல் உறுப்பு என்ன? 3. அந்த 3 எழுதிக்கிறோம். r என்பது பொது விகிதம், காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ ஃபார்முலா T2/T1. இப்போ நமக்கு வந்து செகண்ட் டேர்ம் என்னவாக இருக்குது? 1. 1/3. இதை நம்ம அடிக்க முடியாது, வகுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். அப்போது இந்த ஃபார்முலாவுக்கு வாங்க. ஏக்கு 3 எழுதிட்டோமா? ஆர் வந்து 1/3. இப்போ இதுக்கு வந்து பின்னங்களில் வந்து நம்ம எப்படி கழித்தல் செய்வோம்? எல்சிஎம் எடுத்து தான் செய்யணும் இல்லையா? அதனால் ஒரே பகுதி இருந்தால் தான் நம்ம கழிக்கவோ கூட்டவோ முடியும். அதனால் இங்கே 3ங்கிறத எல்சிஎம். ஸோ இங்கே 3ஆல் பெருக்கிக்கிறோம். 3 - 1. இங்கே வந்து பெருக்க தேவையில்லை. இதுக்கு வந்து எல்சிஎமும் பகுதி ஒன்றா இருக்கு இல்லையா? அதனால் இங்கே 1 எழுதிக்கலாம். 3ல் 1 கழிச்சோம்னா எவ்வளவு? 2. ஸோ 3 ÷ 2/3. இந்த வகுத்தில் நம்ம என்னவா பண்ணுறோன்னா பெருக்கெல்லாம் மாற்றும்போது இதை அப்படியே தலைகீழாக எழுதிக்கணும். ஸோ 2/3ங்கிறது 3/2 மாறும். இங்கே நமக்கு எந்த நம்பரும் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நியூமரேட்டர் அப்படியே பெருக்கி எழுதிக்கோங்க. 3 9. டினாமினேட்டர் தனியாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான். தேர்ஃபோர் எஸ் இன்ஃபினிட்டி, எஸ் முடிவெளி வரை கூடுதல் சமம் 9/2.